இந்த வீடியோவில் கம் த ஃபவுண்ட் ஆஃப் எவ்ரி பிளெஸிங் அப்படிங்கிற பாட்டை 4 பார்ட்ஸில் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி 4 பார்ட்ஸ் டியூட்டோரியல் பண்ணியிருக்கிறேன். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தா தான் இந்த வீடியோ புரியும். ஏன்னா அந்த 4 பார்ட்ஸோட ஒவ்வொரு மேப்பிங் ப்ராக்ரஸும் எல்லாமே அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சீரிஸ் கரெக்டாக இருக்கும். என்னோட சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, ஆர்கன் பிளேலிஸ்ட். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ஆர்கனில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதில் புரியும். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாட்டு வந்து தமிழில் என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் புரியும். வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து நம்ம சீல தான் ப்ளே பண்ண போகிறோம். நம்மளோட ஆர்கன் டியூட்டோரியல் எல்லாமே வந்து சீல தான் இருக்கும். ஏன்னா சி மட்டுமே லேர்ன் பண்ணால் போதும். இது ஓரளவுக்கு நம்ம நிறைய வீடியோ பண்ண பிறகு நம்ம வேணால் அடுத்த எஃப்லையோ ஜிலையோ டிலையோ பண்ணலாம். இது வந்து எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து சீல தான் எல்லா டியூட்டோரியலுமே பண்ண போகிறேன். ஆர்கன் 4 பார்ட்ஸில் உள்ள டியூட்டோரியல் எல்லாமே சீல தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாட்டை வந்து ப்ளே பண்ணணும். இந்த பாட்டை வந்து லேர்ன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். 2 லைன் மட்டும் லேர்ன் பண்ணால் போதும். ஸ்லோவாக இந்த பாட்டை ஒரு தடவை ப்ளே பண்ணுறேன். வீடியோவை பாஸ் பண்ணி நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபாலோ பண்ண முடியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீ பை கீயாக ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன நோட்டு ப்ரெஸ் பண்ணணும்னு நான் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெலடி நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இவ்வளோதான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். மற்ற எல்லாமே இதே இந்த 2 லைன் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இவ்வளோ தான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். இந்த பாட்டோட எல்லாமே இந்த 2 லைனை தான் ரிப்பீட் பண்ணி வந்துகிட்டே இருக்கும். யூனிக்காக இருக்கிற விஷயம் இந்த பாட்டுக்கு இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள். இவ்வளோ மட்டும் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெலடி நான் ப்ளே பண்ணல, இந்த ஒவ்வொரு கீக்கும் மேப்பிங் ப்ரோக்ரஷன் இருக்குது. சிக்கு வந்து 4 பார்ட் காம்பினேஷன் இருக்குது. டிக்கு வந்து இப்படி ஒவ்வொரு கீக்கும் ஒவ்வொரு காம்பினேஷன் இருக்குது. இது வந்து நான் முந்தின வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த கீ காம்பினேஷனை வந்து மெமரைஸ் பண்ணி படிக்கணும். ஓகே, அது படித்தா தான் இதில் இனி வர எந்த 4 பார்ட்ஸாக இருந்தாலுமே உங்களால் ப்ளே பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கீக்கும் என்னென்ன கீ காம்பினேஷன்னு லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 4 பார்ட்ஸ் காம்பினேஷனை இந்த மெலடிக்கு மேப் பண்ணணும். அது எப்படின்னா, இப்போ கம் த ஃபவுண்ட் ஆஃப் அப்படின்னு வருது. இப்போ இதோட 4 பார்ட்ஸ் காம்பினேஷன் இது. அப்படி வரணும். ஒவ்வொரு கீக்கும் அதோட 4 பார்ட்ஸ் காம்பினேஷனில் அப்படியே மூவ் பண்ணணும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வந்து எல்லா கீக்கும் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. என்னென்னா, இப்போ இந்த பாட்டை வந்து இது வந்து ஒவ்வொரு நோட்டுக்குமே நான் 4 பார்ட்ஸ் காம்பினேஷனில் மூவ் பண்ணுறேன். இல்லாமல் இன்னொரு மெத்தட்லையும் ப்ளே பண்ணலாம். இப்படி கூட ப்ளே பண்ணலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 4 பார்ட்ஸில் ப்ளே பண்ணுறேன். ரெண்டாவது கம் தோக்கு வருதுல்ல, இந்த டிக்கு வந்து நான் வந்து காம்பினேஷன் ப்ளே பண்ணலை. லெஃப்ட் ஹேண்ட் வந்து டெனரும் பேஸ் நோட்டும் அப்படியே இருக்கும். ஆனால் இந்த சொப்ரானோ ஆல்டோ மட்டும் இதுதான். அந்த ரெண்டாவது டிக்கு நான் மேப்பிங் ப்ரோக்ரஷன் 4 பார்ட்ஸை கொடுக்கல. ஆனால் சியில் வரும்போது நான் சியோட ப்ரோக்ரஷனை கொடுக்குறேன். அப்போ ஒவ்வொரு கீ மூமெண்ட்டுக்கும் நீங்கள் 4 பார்ட்ஸில் மூவ் பண்ணணுங்கிறது சில டைமில் கஷ்டமாயிடும். ஏன்னா இப்போ டீச் மீ சம் மெலடியஸ் சோனட்னு இதில் வரும். மெலடியஸ் சோனட் எல்லாம் நான் சொப்ரானோ நோட்டை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணேன். இது வந்து அப்படியே ஸ்டேபிளாக தான் இருந்தது. அது ஏன்னா நீங்கள் அந்த 4 பார்ட் காம்பினேஷனை ஒவ்வொரு நோட்டுக்கும் கொண்டு போனீங்கன்னா டைமிங் மிஸ் ஆயிரும். அப்போது ஒரு பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீங்கள் டைமிங்க்கு தான் கொடுக்கணும். இந்த டைமிங்கை வந்து 4 பார்ட்ஸ் ப்ரோக்ரஷன் வந்து பிளாக் பண்ணுது. நீங்கள் 4 பார்ட்ஸ் ப்ளே பண்ணுறதுனால அந்த டைமிங்கை நீங்கள் கொண்டு வர முடியலைன்னா நீங்கள் அந்த இடத்துல 4 பார்ட்ஸ் ப்ளே பண்ணாமல் சொப்ரானோ நோட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் டைமிங்கும் 4 பார்ட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது டைமிங் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அந்த ஆங்கிள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த 4 பார்ட்ஸ் வந்து வேறு கீபோர்டில் ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஆனால் என்னென்னா, இந்த சொப்ரானோ ஆல்டோ நோட்டை மட்டும் தான் நீங்கள் ரைட் ஹேண்டில் ப்ளே பண்ணணும். பேஸ் டெனரே அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் கொண்டு போயிடணும். நான் இந்த பாட்டை பியானோவில் ப்ளே பண்ணிவிட்டு நான் கீபோர்ட்லேயும் எப்படி ப்ளே பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இதை வந்து நம்ம இன்னும் இன்னோவேட்டிவாக ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ளே பண்ணலான்னு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, எப்படி ப்ளே பண்ணுறேன்னு பாருங்கள்.
இப்படி தான் ப்ளே பண்ணணும். இதை கீபோர்டில் எப்படி ப்ளே பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.